Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. ஸோ நேற்று தமிழகத்தின் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஏற்கனவே போட்டதை மறுபடியும் நகலெடுத்து இவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஒன்றிலும் ஒரு புதுமையும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, வேளாண் பட்ஜெட் தொடருக்கு வந்த எதிர்க்கட்சியினர் எல்லாருமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, இல்லை துக்கத்தை அனுசரிக்கிற மாதிரி கருப்பு கலர் சட்டை போட்டு, அது உதயநிதிக்காக போட்டிருப்பார்கள். அப்படியே ஸ்டாலின் என்ன செய்தாரோ அதைத்தான் அவர் செய்கிறார். ஜெயலலிதா காலத்திலிருந்து நடந்து வந்த முறை இதுதான். இதில் 2 பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார். பெண்களுக்கு நான் அண்ணன், பிள்ளைகளுக்கு நான் தாய் மாமன். வருஷத்துக்கு 10,000 ரூபாய். அவர் 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய். ஒரு பவுன் தாலி என்று சொன்னால் தாலியை அவர்கள் விட்டு விட்டார்கள். இப்பொழுது தாலியை இவர் சேர்த்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு திட்டம் என்று அவர் செய்கிறார். சும்மா சிங்கப்பெண்ணே என்று சினிமாவில் பாடினால் உடனே சிங்கப்பெண்ணை உருவாக்குகிறேன். அப்புறம் பிறக்கிற பிள்ளைக்கு 1 கிராமுக்கு மோதிரம், பிறகு அந்த பெண்ணுக்கு தாலி, ஒரு பட்டுப்புடவை. இது ஜெயலலிதா கொடுத்த திட்டங்கள் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் 7.5 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுகிறார்கள். 75,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். 65,000 பேருக்கு இடமில்லை. இவர்களுக்கெல்லாம் புதிய மருத்துவக் கல்லூரிகளை கட்டு. இல்லாவிட்டால் நான் சொல்லுகிறேன், உனக்கு திட்டங்களை நான் சொல்லுகிறேன், வெளிநாட்டுக்கு இவர்களை எல்லாம் கடன் வசதி செய்து கொடுத்து அனுப்பு. இதையெல்லாம் உங்களுடைய திட்டத்தில் போடவில்லையே. இந்த கேள்வி நான் உனக்கு திட்டம் போடுவதற்கு வழி சொல்லுகிறேன். வணக்கம் ஐயா. ஸோ நேற்று தமிழகத்தின் பட்ஜெட்டை பற்றி தெளிவாக விளக்க உங்களை தவிர யாரும் இருக்க முடியாது. ஸோ இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஏற்கனவே போட்டதை மறுபடியும் நகலெடுத்து இவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஒன்றிலும் ஒரு புதுமையும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. அதாவது இதுவரையிலும் வெறும் இந்த பரிசு பொருள் வழங்குவது என்கின்ற அடிப்படையில் தான் 10-20 ஆண்டுகளாக தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை நடத்தப்பட்டு வந்தது. பரிசு பொருள்னா எதை சொல்கிறீங்க ஐயா? தாய் மாமன் சீரு, அப்புறம் இந்த அண்ணன் சீரு, இதெல்லாம் இவர் வைத்திருக்கிற புது பேர், இவர் கொடுக்கின்ற புது திட்டம். இதுதான் திட்டமே தவிர, ஏற்கனவே அவர் பள்ளி பிள்ளைகளுக்கு பலகாரம் கொடுத்து அப்பாவாகம் என்றார். உடனே பிள்ளைகளெல்லாம் என்னை அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறார்கள் என்று மகிழ்ந்து போனார். பிறகு உதயநிதி சொன்னார், சொத்திலும் பங்கு கேட்பார்கள், நீங்கள் ரொம்ப பெரிதாக்காதீர்கள் என்று சொன்ன பிறகு தான் அவர் அதை விட்டார். ஆகவே அவர் அப்பாவாக முயன்றார், அவர் மாமனாக முயல்கிறார். அதாவது வாக்காளர்களை நெருங்குவதற்கான, நான் வெறும் முதலமைச்சர் இல்லை, அரசியல்வாதி இல்லை, உங்களுடைய தகப்பன், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய மாமன், உங்களுடைய மாமன். அப்படியே ஸ்டாலின் என்ன செய்தாரோ அதைத்தான் அவர் செய்கிறார். ஒன்றும் ஒரு புதுமையும் இல்லை. ஸ்டாலின் இந்த பரிசு திட்டங்கள் வழங்கியதை தவிர ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒரு புதுமை இல்லை. காவிரி மேட்டூர் அணையை 3,000 கோடி ரூபாய் இருந்தால் சகதி எடுக்கலாம், இன்னும் தண்ணீரினுடைய கொள்ளளவை கூட்டலாம் என்று பொறியாளர்களாக ஒரு திட்டம் வகுத்து 3,000 கோடிக்கு கொடுத்தபோது 5 ஆண்டுகளாக இதை செய்ய ஸ்டாலினால் முடியவில்லை. அவருக்கு சும்மா இந்த பரிசு பொருள் கொடுப்பது, பெண்களுக்கு நான் இலவசமாக பேருந்து விட்டிருக்கிறேன் என்று சொல்வது, அதே இதை புதிதாக இவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அவர் சொன்னபோது, நான் எப்படி ஓட்ட முடியும் இந்த வண்டியெல்லாம், எப்படி சம்பளம் கொடுப்பார்கள், எப்படி டீசல் போடுவார்கள் என்று சொன்னபோது வியந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் 2 ஆண்டுகள் ஆகுமா அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். ஆகவே உடனடியாக என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது. உடனடியாக மாமனாகலாம், அண்ணனாகலாம். அதற்கு ஒரு 1000 கோடி, இதற்கு ஒரு 800 கோடி. இதுதான் இவருடைய இதுதான் திமுகவும் அதிமுகவும் செய்த வேலைகள். ஜெயலலிதா காலத்திலிருந்து நடந்து வந்த முறை இதுதான். ஆனால் இப்பொழுது இதில் 2 பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார். பெண்களுக்கு நான் அண்ணன், பிள்ளைகளுக்கு நான் தாய் மாமன் என்று புதிதாக ஒரு 1,800 கோடி, சிங்கப்பெண்ணுக்கு ஒரு 800 கோடி. இதை தவிர மற்றதெல்லாம் அவர்கள் லேப்டாப் கொடுப்பார்கள், இவரும் கொடுக்குறார். அப்புறம் இவர் வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் நான் உதவித்தொகை கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது அது நடக்கவில்லை. குடும்ப பெண்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 2,500 ரூபாய்
1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரே அவருடைய திட்டங்களே 1000 ரூபாய், பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000 ரூபாய், பெண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய். பெண்ணுக்கு கொடுத்தது ஜெயலலிதா காலத்திலிருந்து நடந்த ஒன்று தான். ஜெயலலிதா தான் 50,000 ரூபாயும் 1 பவுன் தாலியும் தருகிறேன் என்று சொன்னார் 5 ஆண்டுகளுக்கு. அதே இதை ஸ்டாலின் வகுத்து மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 10,000 ரூபாய், அவர் 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய், 1 பவுன் தாலி என்று சொன்னார். தாலியை அவர்கள் விட்டு விட்டார்கள். இப்பொழுது தாலியை இவர் சேர்த்திருக்கிறார். அப்படியே ஜெயலலிதாவினுடைய திட்டங்கள் தான். ஆடு மாடுகளுக்காக நான் பணம் வழங்குகிறேன் 30,000 பெண்களுக்கு. அதுவும் நாட்டில் உள்ள ஏழை பெண்களுக்கெல்லாம் இல்லை, வெறும் 30,000 விதவை பெண்கள். பிறகு ஒரு புருஷனை இழந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவள் ஆதரவற்றவளாக இருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் பசுமாடு, எல்லாம் ரொம்ப லிமிட்டடாக. அது இந்த திட்டம் சரண் சிங் கொண்டு வந்த திட்டம். நான் ஒரு முறை அவர் உள்துறை அமைச்சராக இருந்து பிரதம மந்திரி ஆக போகிறார். ஆனால் உள்துறை அமைச்சராக இருந்தபோது அவரை பார்ப்பதற்காக போனேன். காந்தியன் ப்ளூ பிரிண்ட் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். இந்தியாவில் வறுமையை 10 ஆண்டுகளில் ஒழிப்போம் என்று சொல்ல அவர் ஒருவரால் தான் முடிந்தது. வி வில் எண்ட் பாவர்ட்டி இன் 10 years. எப்படி முடியும்? அவர் போட்ட திட்டங்கள் தான் இதெல்லாம். அதாவது அவர் என்ன சொன்னார், ஒரு கிராமத்தில் அதை எனக்கு விளக்கி சொன்னார். 1/2 மணி நேரம் நான் அவரோடு பேசிக்கொண்டது. அந்த புத்தகத்தை கையெழுத்திட்டு எனக்கு தந்தார். சீக்கிரம் அவர்கள் கவிழ்ந்து விட்டார்கள் என்பது வேறு. அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு ஊரிலே 200 ஒரு கிராமத்தில் 200 குடும்பங்கள் இருக்கும். இந்த 200 குடும்பங்களில் 50 குடும்பங்கள் மிக வறிய குடும்பங்களாக இருக்கும், அல்லது ஒரு 100 குடும்பங்கள் இருக்கும். 300 400 என்று வைத்து கொண்டால் கூட 100 குடும்பங்கள் இருக்கும். இந்த 100 குடும்பங்களில் ஒவ்வொரு ஆண்டும் 20 குடும்பங்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுப்பது. இந்தியா பூராவும், ஒரு கிராமத்திற்கல்ல, இந்தியாவில் உள்ள கிராமங்களை கணக்கெடுத்து கொண்டு இதற்கு எத்தனையோ 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவதெல்லாம் முடிவு செய்து விட்டார்கள். ஒரு 50 குடும்பம் அல்லது 100 குடும்பம் அல்லது 20 குடும்பம் என்று சொல்லி அவர்களுக்கு பால், மாடு, ஆடு, கோழி இவை வளர்ப்பதின் மூலம் அவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு இலவசமாக அவற்றை வழங்குவது. ஓகே. ஒவ்வொரு ஆண்டுக்கும் 20 குடும்பத்தை மேலாக்கினால் 5 ஆண்டுகளில் 100 குடும்பத்தை மேலாக்க முடியும். 200 குடும்பம் வறுமைப்பட்டதாக வைத்து கொண்டதால் 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதையும் வறுமையிலிருந்து விடுவித்து கொள்ளலாம். சாப்பாட்டுக்கு இல்லாத வசதி இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, வசதி இல்லை என்கிற நிலைமை போய்விடும். 10 ஆடு 100 ஆடாக பெருகும். பிறகு அதிலிருந்து வருமானம் வரும், அதை விற்றவர்களுக்கு வருமானம் வரும், பால் மாடுகள் இருந்து வரும். இப்படி அவர்கள் சுயதொழில் செய்வதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் இந்த திட்டத்தை தான் ஜெயலலிதா கொண்டு வந்தார். சரண் சிங் காந்தியன் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லி நாங்கள் 10 ஆண்டுகளில் வறுமையை போக்குவோம் என்று சொல்ல அவர் ஒருவருக்கு தான் முடிந்தது. இப்பொழுது இன்றைக்கு வரையிலும் அவர்கள் வறுமையை போக்குவோம் என்று சொல்ல 20% பேர் இன்றைக்கும் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு என்ன நீ திட்டம் வைத்திருக்கிறாய் என்றெல்லாம் சொல்வதில்லை. சும்மா சிங்கப்பெண் படை, அதற்கு ஒரு 800 கோடி ரூபா வெட்டி வேலை. நான் இதை விடாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன். சிங்கப்பெண்ணுக்கு காவலுக்கு சிங்க ஆண் படை ஒன்றை நிறுவு, இல்லாவிட்டால் ராத்திரியில் அவர்களை கற்பழித்து விட்டால் ரொம்ப மோசமாக போய்விடும், மக்கள் ரொம்ப நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இதெல்லாம் ஒரு திட்டம் என்று அவர் செய்கிறார். சும்மா சிங்கப்பெண்ணே என்று சினிமாவில் பாடினால் உடனே சிங்கப்பெண்ணை உருவாக்குகிறேன். எந்த சிங்கப்பெண்ணை உருவாக்குகிறேன்? ராத்திரியில் எப்படி தனியாக போவாள்? இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. ஆகவே உடை போட்டதினால் அவளுக்கு புதிய பலம் வராது. சிங்க ஆண் படை ஒன்று வைக்க வேண்டியதெல்லாம் வெட்டி வேலை. அப்புறம் பிறக்கிற பிள்ளைக்கு 1 கிராமுக்கு மோதிரம், பிறகு அந்த பெண்ணுக்கு தாலி, ஒரு பட்டு புடவை. இது ஜெயலலிதா கொடுத்த திட்டங்கள் தான். அவற்றை மறுபடியும் திருப்பி கொண்டு வருகிறாரே தவிர ஒரு புதுமையும் இல்லை. அவர்கள் வைத்திருந்த இந்த திட்டங்கள் முழு வறுமையை போக்குவதற்குரியவை அல்ல. நான் சொல்வது போல இந்த சரண் சிங் திட்டங்கள் போல கிராமங்களில் உள்ள ஏழ்மையை கணக்கெடுத்து அப்புறம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவது. இது கிராமங்களில் வேலைவாய்ப்பு உருவாகிவிடும், சுய தொழில் உருவாகிவிடும், அவர்களுக்கு வருவாய் வர தொடங்கும். 10 ஆடு 50 ஆடாக பெருகும். பிறகு அதை விற்று வாழலாம். ஆனால் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு என்ன செய்வது என்றெல்லாம் அவர்கள் திட்டம் வகுத்தார்கள். காந்தியன் ப்ளூ பிரிண்ட் என்று பெயர். முதலாக இந்தியாவில் ஒரு சோசலிசம் அல்லாத வகையில் ஒரு புதிய அரசு இது போன்ற திட்டத்தை வகுத்தது என்பது சரண் சிங் தான். அதிலே ஒரு பகுதியை ஜெயலலிதா கடைப்பிடித்தார். அதிலே அந்த பகுதியை திரும்ப இவர் கடைப்பிடிக்கிறாரே தவிர 2 ஆண்டுகள் இதற்கு அப்புறம் நீ என்ன கள்ளுக்கடையை நிறுத்தி விட்டாயா? மதுவிலக்கு அது 48,000 கோடி வந்து கொண்டு தான் இருக்கிறது.
ஆகவே நீ இப்போ டாஸ்மார்க்கில் ஒரு கொள்ளை அடித்தார்கள், அந்த கொள்ளை பணத்தை நீ நேரடியாக அரசுக்கு வரவு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டாய். சாராய உற்பத்தி செய்த ஜெகத் ரட்சகனும் டிஆர் பாலுவும் சின்னம்மாவும் மற்றவர்களும் இந்த பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து வந்தார்கள் அவர்களுடைய சரக்குகளை வாங்குவதற்காக. மட்டமான சரக்குகளை. இந்த மக்களுக்கு இதை தவிர குடிப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த பட்ஜெட்ல எதுவுமே புதுமையே இல்லை. ஒரு புதுமையும் இல்லை. இருக்கிற அவன் இந்த சிங்கப்பெண் மோதிரம், அண்ணன் சீர், மாமன் சீர், இதை தவிர சிங்கப்பெண்ணை தவிர ஒரு புதுமையும் இல்லை. இதை நான் சொல்றேன். அரசு மருத்துவமனையில் வந்து பிரசவிக்கின்ற பெண்களுக்கு இது கொடுக்கப்படும் என்கிறாய். எங்கே படுக்க வைத்திருக்கிறாய்? ஒரு படுக்கையில் 4 பேர் இருக்கிறானே. இப்பொழுது எங்கே உன்னுடைய மருத்துவமனையை நீ எங்கே பெருக்கினாய்? ஏதாவது உங்களுக்கு யோசனை உனக்கும் இருக்காது, உனக்கு சொல்லுகிறவனுக்கும் இருக்காது. அதான் உன்னுடைய ஆட்சியில் உள்ள கேடு. சொல்லுகிறவனாவது அறிவாளியாக வைத்துக் கொள்வதில்லை. அதனாலே போதிய மருத்துவமனைகள் இல்லை. யார் தான் அரசு மருத்துவமனை வசதியாக இருந்தார்? ராஜாஜி காலம், காமராஜர் காலத்தில் அவர்களே அங்கே தான் போய் வைத்தியம் செய்து கொண்டார்கள். இப்பொழுது நீங்களெல்லாம் அப்பல்லோவுக்கு தானே போகிறீர்கள். ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருமே அப்பல்லோவுக்கு தான் போனார்கள். காவிரிக்கு போனார்கள், அப்பல்லோவுக்கு போனார்கள், தனியார் மருத்துவமனைகளுக்கு போனார்கள். ஆகவே அரசு மருத்துவமனைகள் புறப்பார் அன்றி வேறு வழியில்லாதவர்களுக்குள்ள அரசு மருத்துவமனையாக அது பெருக்கு. தாலுக்காவுக்கு ஒரு எஸ்கின் நம்முடைய பெரிய மருத்துவமனையைப் போல ஒவ்வொரு மருத்துவமனை மாவட்டம் தோறும் வர வேண்டும். இதற்கு அடுத்த தரமான மருத்துவமனைகள் தாலுக்கா தோறும் வர வேண்டும். அவ்வளவு வந்தால்தான் பெரிய கொள்ளை கூட்டமாக தனியார் மருத்துவமனைகள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு மருத்துவமனையும் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் ஒரு சீர்திருத்தமும் இல்லையே. நீ 2 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்குறாய். 2 லட்ச ரூபாய்க்கு உட்பட்ட நோய்களை எல்லாம் இந்த சீட்டை கொண்டு போய் காட்டினால், இந்த அட்டையை காட்டினால் அவன் உனக்கு பண்ண வேண்டும். அதுதான் நியாயம். ஆனால் அது நடப்பதில்லை. மாரடைப்பு என்று எனக்கு தெரிந்த என்னுடைய கட்சி மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் என்ற பெயர், அவர் சர்வேயராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு 2 லட்ச ரூபாய்க்கு அட்டை இருக்கிறது. இதை கொண்டு போய் மதுரையில் மாரடைப்புக்கு இந்த அட்டையை கொடுத்து அவன் சொன்னான், இதெல்லாம் நடக்காது, மேற்கொண்டு 5 லட்சம் செலவாகும், நீ தருவதற்கு தயாராக இருந்தால் அந்த அட்டையோடு உள்ளே வா, இல்லை என்றால் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேயே சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டான். பிறகு இவர் 5 லட்ச ரூபாய்க்கு நகையை விற்று 7 லட்ச ரூபாய் செலவில் 2 லட்சம் அரசு கொடுக்குறது. நான் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. அவனுடைய நோய்க்கான சிகிச்சைக்கு நீ 2 லட்சம் என்று ஏன் வரம்பு வைத்திருக்கிறாய்? என்னென்ன நோய்களுக்கு நாங்கள் செய்கிறோம் என்று பெரிய நோய்களை. ஆனால் அந்த ரூபாய்க்குள் அவன் செய்வதில்லை. முதல்ல மனிதனை சாகாமல் செய், நோயிலிருந்து விடுவி, அந்த துயரங்களிலிருந்து விடுவி. அதையெல்லாம் விட்டு இப்பொழுது என்ன மாமன் சீர் கொடுக்குறாய், என்ன அண்ணன் சீர் கொடுக்குறாய்? இந்த பெண்களுக்கெல்லாம் நான் தான் உனக்கு அண்ணன், நான் தான் உனக்கு மாமன் என்று சொல்வது என்று நீனாக சொல்லிக் கொள்வது தானே. நீ நடத்துவதை வைத்து மக்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய ஆட்சி நடக்கிறது என்று மக்கள் சொல்ல வேண்டும். எது முக்கியமோ உன்னுடைய கல்வி தரத்தை கூட்டுவதற்கு ஒரு காரியமும் செய்யவில்லை. நீ நீட் என்று சொல்லுகிறாய். நீட்டுக்கு +2 தேர்வில் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள், +2 தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேரடியாக மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும். இந்த முறை பழைய காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகு இந்த திமுககாரனும் காங்கிரஸும் சேர்ந்து தான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள். இதனுடைய வளர்ப்பு தந்தை தான் மோடியை தவிர சொந்த தந்தை ராகுலும் ஸ்டாலினும் தான். ஸ்டாலின் இல்லை, கருணாநிதி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது +2 படித்தவர்களெல்லாம் நான் கேட்கிறேன், உனக்கு யோசனை வேண்டாமா என்று கேட்கிறேன். நீ இதை நிதிநிலை அறிக்கையில் பேசுகிறாய். 7.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். +2 தேர்வில் வெற்றி பெற்றவனெல்லாம் நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு வரலாம் என்றால் இந்த 7.5 லட்சம் பேரும் பழைய காலத்தில் மோதுவார்கள். அப்பொழுது எவனெல்லாம் பணம் கொடுக்குறானோ, லஞ்சத்தின் ஊற்று திமுக, எவனெல்லாம் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் பாஸ் போட்டு விடுவார்கள், கூடுதல் மார்க் போட்டு விடுவார்கள். இதையெல்லாம் ஆற்காடு வீராசாமி தான் தலைமை ஏற்று பெரிதாக செய்தார். திமுகவுக்கு பெரிய பணம் சேர்க்கின்ற வேலையும் கருணாநிதி குடும்பத்துக்கு சேர்க்கின்ற வேலையும் செய்கின்ற ஏஜெண்டாகத்தான் அவர் செயல்பட்டார். அப்பொழுது யார் சேர வேண்டுமோ, மொத்தம் 10,000 இடம் தான் இருக்கிறது. 7.5 லட்சம் பேரில் 10,000 பேர் தான் உள்ளே போக முடியும். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் 7.5 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுகிறார்கள், 75,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள், 65,000 பேருக்கு இடமில்லை.
65,000 70,000 தேர்ச்சி அடைகிறார்கள். 50,000-60,000 பேருக்கு இடமில்லை. 10,000 பேருக்கு இடம் கிடைக்கிறது. 10,000 பேரும் தகுதி அடிப்படையில் பெறுவதில்லை. இந்த அயோக்கியர்கள், மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிற அயோக்கியர்கள் 200 மதிப்பெண் எடுத்தவன் 3 கோடி கொடுத்தா அவனுக்கு இடம் கொடுப்பார்கள். 600 மதிப்பெண் எடுத்தவன் அவனிடம் பணம் இல்லாத காரணத்தினால் விரட்டி விடுவார்கள். நான் சொல்லுகிறேன், நீ நீட்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களில் 50,000 பேருக்கு இடம் கிடைக்கவில்லை. உன்னிடம் இருக்கின்ற இடம் 10,000 12,000 தான். 75,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். 65,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். 50,000 பேருக்கு மேலே அலைகிறார்கள் பணம் இல்லாத காரணத்தினால். நீ என்ன உதவித்தொகை கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாய்? இவர்களுக்கெல்லாம் புதிய மருத்துவக் கல்லூரிகளை கட்டு. இல்லாவிட்டால் நான் சொல்லுகிறேன், உனக்கு திட்டங்களை நான் சொல்லுகிறேன், வெளிநாட்டுக்கு இவர்களை எல்லாம் கடன் வசதி செய்து கொடுத்து அனுப்பு. இதையெல்லாம் உன்னுடைய திட்டத்தில் போடவில்லையே. என்னிடம் கேளு, நான் உனக்கு திட்டம் போடுவதற்கு வழி சொல்லுகிறேன். 50,000 பேர் நீட் தேர்வு எழுதியவனுக்கே நீ முதலில் இடம் கொடு. +2 7,5 லட்சம் பேருக்கு இடம் கொடுக்க உன்னால் முடியாது. அப்புறம் 7,5 லட்சம் பேரில் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு முட்டாள்தனமாக அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் பேசுகிறார்கள் என்று. 7,5 லட்சம் பேரில் 95 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடம் என்று வைத்துக்கொள். 95 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கிறவர்கள் மட்டும் 1 லட்சம் பேர் இருப்பார்கள். அல்லது ஒரு 70,000-80,000 பேர் இருப்பார்கள். உன்னில் இருக்கிற இடம் 10,000 தானே. அப்புறம் 95 97 ஆக்கி, 98 ஆக்கு, 99 ஆக்கு. எவ்வளவு தான் ஆக்கினாலும் கடைசியிலும் உன்னுடைய 10,000க்குள்ளே அடங்காது. எதுவாக இருந்தால் நீ ஊழல் செய்வதற்கு அது வழியாக இருக்கும். இப்பொழுது உனக்கு வேண்டியவனுக்கு நீ இடம் கொடுக்கலாம், உனக்கு வேண்டியவனை நீ தேர்ச்சி அடைய வைக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இது அதிகாரம் உங்களிடம் இல்லை. ஒரு தனி அமைப்பிடம் இருக்கிறது. அந்த அமைப்பிடம் யாரும் போக முடியாது. அதிலும் தப்பு நடக்கிறது. காசுக்காக மதிப்பெண்கள் கேள்வித்தாள் லீக் ஆகிறது என்பது வேறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், புதிய திட்டங்களிலே புதிய சிந்தனைகள் இல்லை. நீ இந்த நீட் தேர்வில் 40,000 பேர் வெளியே நிற்கிறானே இடம் கிடைக்காமல், அவனுக்கெல்லாம் வங்கியில் கடன் கொடுக்க சொல். அரசு அந்த வங்கிக்கு உத்தரவாதம் கொடு. இவனெல்லாம் 5 ஆண்டுகள் ஜெர்மனியில் படிக்கட்டும், இங்கிலாந்தில் படிக்கட்டும், சுவிட்சர்லாந்தில் படிக்கட்டும், சீனாவில் படிக்கட்டும், படித்து முடித்து விட்டு வந்து அந்த கடனை கட்டட்டும். கட்டாத கொஞ்சம் பேருக்கு நீ பொறுப்படுத்திக்கொள். இன்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. வேளாண் பட்ஜெட் தொடர் நடக்கும்போது சபாநாயகர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் படிக்கிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் விஜய் அவர்கள் சிஎம் அவர்களை பற்றி பேசினதுக்கு நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், மற்றவை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவர்கள் எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட் பண்ண நியாயத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். எப்பொழுதாவது நம்முடைய சபாநாயகர் இது போல நியாயத்தை சப்போர்ட் பண்ணுவார். இது வெட்டி வேலை. நான் சொல்லுகிறேன், இது நான் எம்எல்ஏ ஆக இருக்க காலத்திலே நடந்தது. ஒரு மனிதனை பேச சொன்னால் அந்த எம்எல்ஏ எழுந்தவுடன் உடனடியாக நேரடியாக செய்திக்கு வர மாட்டான். என்னை நகர செயலாளராக அழகு பார்த்து, மாவட்ட செயலாளராக அழகு பார்த்து, என்னை பஞ்சாயத்து கவுன்சிலராக அழகு பார்த்து, பிறகு மாவட்ட கவுன்சிலர் அழகு பார்த்து, என்னை எம்எல்ஏ ஆக்கி, என்னை மந்திரி ஆக்கி, என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த என்னுடைய தலைவி, குடும்ப தெய்வம் இன்னாருக்கு வணக்கம் செலுத்தி, இதுக்கு ஒரு 15 நிமிடம் ஆகும். நான் ஒரு நாள் அப்படி பேசினதே கிடையாது. நான் 5 ஆண்டுகள் இருந்தேன். நான் அப்படி பேசினதில்லை. ஜெயலலிதா ஏன் அப்படி பேசவில்லை என்று கேட்டதில்லை. அது வேறு. நீ சுயமரியாதை இழந்துட்டு உனக்கு தகுதி இல்லை, நீ ஒரு விற்பனை பொருள், ஆகவே உன்னை விற்று கொள்ளுகிறாய் நீ. இன்னொரு விஷயம் என்னென்னா, வேளாண் பட்ஜெட் தொடருக்கு வந்த எதிர்க்கட்சியினர் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, இல்லை துக்கத்தை அனுசரிக்கிற மாதிரி கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு வந்து இது ரொம்ப அது உதயநிதிக்காக போட்டிருப்பார்கள். என்னுடைய கருத்து என்ன நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது என்று தெரியாது. இந்த அரசு எந்த விதத்தில் நீங்கள் கருப்பு சட்டை அணிய வேண்டிய அளவுக்கு, துக்கம் கொண்டாட வேண்டிய அளவுக்கு என்ன செய்தது என்பதற்கான நிலை உங்களுடைய உதயநிதியை அது கைது செய்தது என்பதுதான். உதயநிதி எவ்வளவு அசிங்கமாகவும் பேசலாம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு யோசனை சொல்லுகிறவன் பூரா முட்டாள். நான் சொல்லுகிறேன், அவனெல்லாம் மந்திரி சபை கூட்டத்துக்கு வேறு போகிறான். இது ஒரு கேவலமாக பேசுதல், அசிங்கமாக பேசுதல், திட்டி பேசுதல், வசவு பாடுதல், இதெல்லாம் கிரிமினல் குற்றங்கள் இல்லை. இவையும் குற்றங்கள் தான். ஆனால் இவை சிறைப்படுத்தப்பட வேண்டும், ஜாமீனில் விடாத அளவிற்கு, பிணையில் விடாத அளவிற்கு சிறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அளவுக்குள்ள குற்றம் இல்லை இது. அவர் நீ உன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய பின்புலத்தை ஆராய்ந்தார் வச்சுக்க. இது நைனா நாகேந்திரன் காலத்திலிருந்து எல்லாரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை பற்றி ஆராய்வதற்கு இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறார்கள். இதை விட்டு தொலைத்தால் தானாக அடங்கிவிடும். என்ன
ஒன்று நாம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அதை விட்டு இக்னோர் இட். அது தானாக மடிந்து விடும். அதை விட்டு இதை நீ பெரிதுபடுத்துக்க, நீ தான் பெரிதுபடுத்துக்கிற. இந்த மாதிரி என்னென்ன தொடர்புகள் இருக்கின்றன, எவ்வளவு அசிங்கமாக உதயநிதி பேசினார் என்பதும், எது உன்னை உறுத்துகிறது என்பதும் இப்பொழுது மக்களிடம் வருவதற்கு நீ எடுத்த நடவடிக்கை தான் காரணம். யூ இக்னோர் இட். கொஞ்ச நாளைக்கு பிறகு பேச மாட்டார்கள். அல்லது அந்த ஆள் பாருங்கள், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், அவர் பேசுகிற லட்சணம் இவ்வளவு அசிங்கமாக கேவலமாக, இதெல்லாம் இந்த இரட்டை பொருளில் பேசுவது. சரி, இரட்டை பொருளில் பேசி தொலைக்கட்டும். அதற்கு என்ன, அது பெரிய கிரிமினல் குற்றமா, அடிதடி குற்றமா, இரத்த காயமா, இல்லை ஒருவன் சொத்தை எடுத்துக்கொண்டானா, வீடேறி குவித்து களவாடினானா, என்ன பெரிய அவருக்கு நான் பைலபிள் செக்ஷன் போடுகிறாய்? என்ன நான் பைலபிள்? நீ என்ன ஆட்சி செய்கிறாய்? உன் கையில் அதிகாரம் இருப்பதுனால் நாளைக்கு அதிகாரம் இல்லாமல் போகும்ல. கருணாநிதி எவ்வளோ காலம் வெளியே இருந்தார்? கருணாநிதியை ஜெயலலிதா இழுத்து கொண்டு போய் உள்ளே வைத்தார். இது கேவலமான ஆட்சி என்ற அர்த்தம். நான் அவர்களை சொல்ல மாட்டேன், நீ கேவலமாக ஆளுகிறாய். செய்வதை திருத்தமாக செய்யவும் உனக்கு தெரியவில்லை. அவரை கெஞ்சி கூத்தாடி அவர் உட்கார்ந்தது, ஊரில் இருக்கிறவனெல்லாம் வந்து கலந்து பேசி வரவா, சரி போய் ஏறி கொள்ளுங்கள். பிறகு கோர்ட்டு வேறு அவரை விடுதலை செய்ய சொல்லுகிறது. 12 மணி வரையிலும் நீ நான் விசாரிப்பதற்கு நேரமாகும் என்று சொன்னால் அப்புறம் கோர்ட் உன்னை விடுவித்து விட்டது. என்ன செய்வாய்? நீ என்ன செய்து விட்டாய்? உனக்கு அதிகாரத்தை தவறாகவும் பயன்படுத்த தெரியவில்லை. நான் தவறாக பயன்படுத்துவது சிறப்பு என்று சொல்லவில்லை, அது செய்யக்கூடாது. எந்த அதிகாரத்தை உனக்கு ஒழுங்காக பயன்படுத்த தெரியவில்லை. நீ கேலிக்குரிய வகையில் நாடாளுகிறாய் என்று நான் சொல்கிறேன். நான் லஞ்சம் வாங்கவில்லை என்று நீ சொல்வது ஒன்றுதான் போற்றத்தக்கதே தவிர, நீ வாங்கவில்லை என்று நம்புகிறோம். இது ஒன்றுதான் இன்னும் மற்றவர்களை மேல்மட்டத்தில் அவிழ்த்து விடவில்லை. ஆனால் கீழ்மட்டத்தில் நடந்து கொண்டிருப்பதை ஒழுங்குபடுத்துவதற்கு உனக்கு ஆற்றல் இல்லை. உனக்கு ஒரு எதிரியை ஒழுங்காக கைது செய்ய தெரியவில்லை. அவன் இப்பொழுது கருப்பு சட்டை போட்டு கொண்டு வந்தது என்பது எதற்காக என்றால் உதயநிதியை கைது செய்ததற்கு. இப்பொழுது கருப்பு சட்டை போடுகின்ற அளவுக்கு நாட்டில் என்ன பெரிய நடந்து விட்டது? ஆகவே ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை. அதிகாரம் என்பது உனக்கு புலப்படவில்லை. இதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. சிறப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future.